அண்ணாமலை வந்து ஆக்சுவலா வந்து எதிர்பார்க்கப்படுறதுல தற்போது வேட்பாளர் பேச்சாளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்காரு. ஸ்டார் வேட்பாளர்கள் அதை எப்படி பாக்குறீங்க? சந்தோஷங்க. ஒரு பரப்புரை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பண்றதா சொல்லியிருக்காங்க. கட்சி இதை தொடர்பாக மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. திரு பியூஷ் கோயல்ஜி அவர்கள் அவருடைய பணி என்னன்னு சொல்லியிருக்காரு. நாங்களும் அவரோட பரப்புரையை வந்து எங்களோட தொகுதியில் வந்து இன்னைக்கு காலையில் பேசிட்டு வந்தோம். எந்தெந்த தேதியெல்லாம் வரதுன்னு இன்னைக்கே கொடுத்துட்டாரு. நாளைக்கு மாலை கோவை வடக்குக்கு வராரு. நாளன்னைக்கு காலையில் வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு திரு முருகன்ஜியோட போக போறாரு. அவருடைய பணிகள் ரொம்ப சரியா போயிட்டு இருக்கு. உள்கட்சி அரசியல் காரணமாகத்தான் அண்ணாமலை போட்டியிடல என்ற ஒரு குற்றச்சாட்டு. என்னங்க இது சீட்டு கொடுக்கிற இடத்துல முதல்ல நாங்க இல்ல. அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அவரே தெளிவா சொல்லியிருக்காரு, நான் வந்து தேர்தலில் போட்டியிட விரும்பலன்னு அவரே சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப 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 உட்கட்சி பிரச்சனை, அக்கா தம்பி அண்ணன் தம்பி ஒண்ணுமே பாக்கி கிடையாது. அதாவது இன்றைக்கு ஊடகங்கள் நாங்க பாக்குறோம், இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரம் சென்று கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் அவருடைய பேச்சுக்கள் தமிழகத்தினுடைய மக்கள் பிரச்சனைகளை பேசாம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கருத்துக்களை உருவாக்குவது அப்படிங்கிறத அதை நாங்க வந்து எடுத்துக்க விரும்பல. ஏனென்றால் உண்மையான பிரச்சனை நீங்க பேசுனீங்கன்னா நாங்க பதில் சொல்ல ஏடிஎம்கேல தனபால் வந்து ஸ்பீக்கர் நான் இருக்கிறேன், எனக்கு சீட் கொடுக்காம பிஜேபி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவினாஷி சீட். ஸோ இது நீங்க கேட்டு வாங்கினதா இல்லை வந்து ஏங்க கூட்டணி பேச்சுவார்த்தையில் எந்தெந்த தொகுதி அப்படிங்கிறது கட்சியினுடைய மேல்மட்ட தலைமை முடிவெடுக்குது. அதுல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில் நீங்க இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க இந்த லிஸ்ட் கொடுத்தீங்களா, நீங்க இதை பேசுனீங்களா, அது எப்படிங்க அது எப்படி வரும்? அது எப்படி நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க? எல்லா கூட்டணி நீங்க போய் திமுக கிட்ட உங்களோட இதை வந்து நீங்க அவங்க கேட்டாங்க நீங்க கொடுக்கலன்னு கேட்பீங்களா? ஒவ்வொரு கேளுங்க, நாங்க சொல்றோம் ஒவ்வொரு கூட்டணி தலைமையும் அந்தந்த தலைமை முடிவு செய்கிறது. இதுக்கு மேல எங்களுக்கு ஒன்றும் தெரியாது.